எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் வந்து ஒரு 5 கிலோமீட்டர் உங்களுக்கு ஓடி காட்ட போகிறேன். ஓடுறது வந்து ரொம்ப ஈஸி தான். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சில பயிற்சிகள் பண்ணியிருக்கணும். அதாவது வார்ம் அப் பயிற்சின்னு சொல்லுவாங்க. அந்த பயிற்சி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் பயிற்சி நம்ம தொடர்ச்சியாக பண்ணலாம். நம்ம வார்ம் அப் எதுவும் பண்ணோம் அப்படின்னா நம்ம உடம்புல வந்து டைட் ஆகிரும். இந்த கால் பகுதி, இந்த ஜாயிண்ட் இதெல்லாம் டைட் ஆகிரும். அதுக்கப்புறம் ஓடுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ வார்ம் அப் ரொம்ப அவசியம். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு 5 கிலோமீட்டர் உங்களுக்கு ஓடி காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து தலைப்பகுதியிலேருந்து மேலேருந்து கீழே வரலும் லைட் வார்ம் அப் பண்ணிக்கலாம். எப்படின்னு பண்ணுறது பார்ப்போம். முதல்ல கழுத்து பகுதி பண்ணிக்கலாம். சைட் 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 அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக், ஃப்ரண்ட் பேக், ஃப்ரண்ட் பேக், ஃப்ரண்ட் பேக், ஃப்ரண்ட் பேக், லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட், ஸ்டாப். ஃபுல் ரொட்டேட், ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணுவோம். 1 2 3 4, change 1 2 3 4 5, hand swing. நல்லா கையும் அடுத்தது நம்ம பண்ண போகிறோம். 1 2 3 4 5 6 7, change 1 2 3 4 5 6 7, stop. Front 1 2 3 4 5 6 7, change 1 2 3 4 5 6 7, stop. Just muscle. 1 2 3 4 5 6 7, side, change, 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 reduce, change, 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 stop. Keep rotating. 1 2 3 4 5, change. 1 2 3 4 5, stop. இப்போ மேல் பகுதிக்கு லைட்டாக பண்ணிட்டோம். அடுத்தது கீழ் பகுதிக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். நல்லா ஃபுல் ஸ்ட்ரெச். 1 சேஞ்ச், ஸ்ட்ரெச், சேஞ்ச், ஸ்ட்ரெச், சேஞ்ச், ஸ்ட்ரெச், சேஞ்ச், ஸ்ட்ரெச், சேஞ்ச், ஸ்ட்ரெச். அடுத்ததாக பேக் பண்ண போகிறோம். பேக் ரெண்டு கையும் அப்படி நல்லா பிடிச்சிக்கோங்க. மேலே நல்லா இழுத்தீங்கன்னா இந்த பகுதி வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ ரெண்டு கையை பின்னாடி படிச்சு இழுங்க. ஸ்ட்ரெச், சேஞ்ச், ஸ்ட்ரெச், சேஞ்ச், ஸ்ட்ரெச், சேஞ்ச், ஸ்ட்ரெச், சேஞ்ச், ஸ்ட்ரெச். இப்போ லெஃப்ட்டை மேலே தூக்கிங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணணும். இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது இந்த பகுதியெலாம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். Change, stop, change, stop, change, stop, change, stop, change, stop. ஸோ ஓரளவுக்கு இந்த பகுதிக்கு பண்ணியிருக்கோம். இப்போ காலுக்கு ஆங்கிளுக்கு பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக். 1 front and back, 1 2 3 4 5 6 7 8 9 10, rotate. 1 2 3 4 5 6 7, change. 1 2 3 4 5 6, front back. 1 front and back. 1 2 3 4 5 6 7 8 9 10, now full rotate. 1 2 3 4 5, change. 1 2 3 4 5 6 7, stop. இப்போ மறுபடியும் லெஃப்ட் லெக் வந்து பின்னாடி போகிறோம். நெக்ஸ்ட்டு பின்னாடி ஸ்ட்ரெச். 1 2 3 4 5, change. 1 2 3 4 5. இப்போ ஃப்ரண்ட் முன்னாடி வச்சுட்டு ஆங்கிளில் மட்டும் நல்லா ட்விஸ்ட் பண்ணணும். சேஞ்ச், ஃப்ரண்ட், change, front, change, yes, change your leg. இதையும் வந்து பேக் வச்சுக்கோங்க. front rotate. 1 2 3 4 5, change. 1 2 3 4 5, stop. இதையும் வந்து ஃப்ரண்ட் ஆங்கிள் நல்லா ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் நம்ம தொடர்ச்சியாக வார்ம் அப் பண்ணும்போது உள்காயங்களை வந்து நம்ம தவிர்த்தலாம். உள்காயங்களும் தவிர்த்தலாம். அடுத்தது
அடுத்த நாள் பயிற்சிக்கும் நம்ம தயாராகிடுவோம். இது செய்யாமல் நம்ம பண்ணிட்டோன்னா உடம்பு டைட் ஆயிரும், அதுக்கப்புறம் ஓடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் வந்து லைட் வார்ம் அப் நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்தது 5 கிலோமீட்டர் ஓடுவோம். வாங்க அதுக்கு தயாராகும். லெட் ஸ்டார்ட். ஓட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சூரிய ஒளி கூட வந்துருச்சு. சுற்றி ஃபுல்லாக வந்து என்ன காட்டுற பாருங்க, எல்லாமே வந்து இயற்கை சூழ்ந்த சூழல் தான். காலையில் இப்படி ஒரு சூழலில் ஓடும்போது இன்றைக்கி நாள் மனசில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி கடைசியாக அடிச்சுட்டு இந்த நாளை சூப்பராக பண்ணலாம் அப்படிங்கிற மன தைரியம் நமக்குள்ளே வரும். ஸோ கண்டினியூவாக இதுதான் ஃபஸ்ட் ரவுண்ட் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ரவுண்டுக்கும் சில வார்த்தைகள் உங்களோட நான் பேசுகிறேன். கண்டிப்பாக நீங்கள் வாரத்தில் 3 நாளாவது 5 கிலோமீட்டர் அவசியம் ஓடணும். அப்படின்னா அது நம்மளை எண்டூரன்ஸ் உடலுக்கு வந்து தாங்கும் சக்தி அதிகரிக்கும். உடல் வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடல் வளர்த்தேன், உயிர் வளர்த்தேன் அப்படின்னு திருமூலர் சொல்லியிருப்பார். ஸோ அவர் சொன்ன உடல் வளர்க்குற உபாயம் இதுவாக தான் இருக்கும். பாரதி கூட சொல்லியிருக்காரு, வாளை கொண்டு பிளப்பினும் பிளக்க முடியா உடலை கேட்டேன் அப்படின்னு. ஸோ உடல் வலுவாக இருக்கணும், அப்போ தான் வந்து மனசும் வலுவாக இருக்கும். ஸோ நம்ம ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணி ரன்னிங் ஓடிட்டே இருக்கோம். முதல் ரவுண்டை முடிச்சிட்றேன், 2வது ரவுண்டுக்கு பேசுவோம். ஸோ முதல் ரவுண்டு வெட்டிக்கிறமாக ஓடி முடிச்சிட்டேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், தம்பி கிட்ட ஓடுறான். இங்கே நாங்கள் ஒரு 5 பேர்கிட்ட ஓடிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தென்றல் காற்று, அழகான சூரிய ஒளி. ஸோ இதை விட ஒரு சிறந்த சூழல் வந்து ரன்னிங் இருக்காது. வாழ்க்கையில் ஓடுறது ரொம்ப அவசியம். உடல் வலுவாக இருக்கணும் அப்படின்னா ஓடுதல் கண்டிப்பாக இருக்கணும். இன்றைக்கி 5 கிலோமீட்டர் நான் கண்டிப்பாக முடிச்சு தான் வீட்டுக்கு போவேன். இன்னும் நாள் புத்துணர்ச்சியாக இருக்கும். ஸோ கண்டினியூ பண்ணுவோம். 2 ரவுண்டு முடிச்சிட்டேன், 3வது ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ கண்டினியூவாக ரன்னிங்லேயே தான் இருக்கும். 5 கிலோமீட்டர் முடிக்கணும். அதில் நிறைய சிக்கல்கள் இருக்கும். அதிகமாக மூச்சு வாங்கும், ஓடுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும், முடியுமா முடியாது நமக்குள்ள சந்தேகமே இருக்கும். அதை பற்றிலாம் நம்ம கவலைப்படக்கூடாது. நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம்தான், பின்னாடி இருக்க காலை தூக்கி முன்னாடி வைக்கணும். அந்த வேலையை மட்டும் கவனமாக இருந்தோம் அப்படின்னா 5 கிலோமீட்டருங்கிறது ரொம்ப சாதாரணமாகிடும். ஸோ கண்டிப்பாக முடியும். நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஓடிட்டு இருக்கிறது 5வது ரவுண்டு. ஸோ எல்லாருக்குமே அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, ஓடும்போது உடலில் எங்கேயாவது சின்ன சின்ன வலிகள் வரும். அது பெரிய ரன்னராக இருந்தால் கூட அந்த வலிகள் கண்டிப்பாக இருக்கும். அவங்க என்ன பண்ணாங்க, அந்த வலியை பொறுத்துக்கிட்டு கண்டினியூவாக ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து அவங்க உடம்பு ரிலாக்ஸ் ஆகிரும். ஓடிக்கிட்டு இருக்கும்போது எங்கேயாவது உடம்புல உங்களுக்கு வலி வந்துச்சுன்னா, அடி வயிற்றில் இந்த மாதிரி பகுதியில் வந்துச்சுன்னா இப்படி வச்சிங்க. இந்த 4 விரலையும் ஒன்றா வச்சுட்டு கட்டை விரலை இப்படி வச்சு நல்லா டைட்டாக மூடிக்குங்க. எப்போல்லாம் வலி வருதோ அப்போல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள், மறுபடியும் ப்ரெஸ் பண்ணுங்கள். 2 கையுமே வந்து இதே போல் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ உங்கள் உடம்புல என்ன ஏற்படும் அப்படின்னா, ஒரு புதுவிதமான எனர்ஜி வந்தது போல் ஃபீலாக இருக்கும். ஸோ அதுவும் உங்களை அடுத்த ரவுண்டுக்கு ஓட வைக்கும். ஸோ பாருங்கள், இதுலேயும் மற்ற பசங்களும் என்னோட ஓடிட்டுருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து ஃபிட்னஸ்க்காக தான் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. ஓ இன்றைக்கி 5 கிலோமீட்டர் ஓடி காட்டணும்னு முடிவு பண்ணியாச்சு. சந்தோஷமாக ஓடுறோம். ஸோ ஓடும்போது நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, மகிழ்ச்சியாக ஓடணும். அப்போ தான் வந்து நம்ம கண்டினியூவாக ஓட முடியும். அடுத்தடுத்து நம்மளுடைய டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ண முடியும். நான் கிரவுண்டில் தான் ஓடுறேன். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குது இந்த ஓடுறது. ஏன்னா எங்கேயுமே மேடு பள்ளம் இல்லை, பிளெயினாக இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப ஈஸியாக இருக்குது. அடுத்த இன்னும் சில நாட்களில் நான் ரோட்டு பகுதியில் எப்படி ஓடுறது அப்படின்னு காட்ட போகிறேன். அது கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஏன் அப்படின்னா அதில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், மேடு பள்ளங்கள் நிறையா இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஆனால் அதுவும் சில முறைகள் பயன்படுத்தி ஓடணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே கைஸ், நான் 6th ரவுண்ட் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். இடையில மறுபடியும் மீட் பண்ணுவோம். என்னுடைய ஓட்டத்தில் 6 ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. ஓடும்போது எப்போதுமே நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, இந்த தோள்பட்டை இந்த பகுதியில் நம்ம அதிகமாக அழுத்தம் கொடுத்துட்டோம் அப்படின்னா உடம்பு டைட் ஆயிரும்.
ஸோ உடம்பு டைட் ஆகிடுச்சுன்னா 2 ரவுண்டு 3 ரவுண்டு ஓடினதுக்கப்புறமே டயர்டாயிரும். ஸோ ஓடும்போது நம்ம உடம்பு அதிகபட்சம் இலகுவாக இருக்கணும், எங்கேயுமே டைட்டாக இருக்கக்கூடாது. நீங்கள் என்னமா ட்ரை பண்ணுங்கள். ஓடும்போது உங்களால் ரொம்ப தூரம் ஓட முடியலன்னா உங்கள் தோள்பட்டை டைட்டாக இருக்கும். அந்த டைட்னஸ் எடுத்து விட்டிங்கன்னா உங்கள் உடம்பு ஃப்ரீயாகிடும், அதுக்கப்புறம் ஓடலாம். ஸோ ஓடுறதுல இன்னொரு முக்கியமான என்ன விஷயம்னா இந்த இடுப்புக்கு மேலே இருக்க பகுதி. ஸோ இந்த பகுதியை நீங்கள் லைட்டாக பெண்ட் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு இருக்கணும். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் எப்போதும் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக ஓடலாம். உங்களுக்கு உடம்பு டைட்டே ஆகாது. உடம்பு டைட் ஆகலை அப்படின்னாவே உங்களுக்குள்ள நல்ல எனர்ஜி இருக்கும், சூப்பராக ஓடி முடிக்கலாம். ஸோ 7வது ரவுண்டு ரன் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் 3 ரவுண்டு தான். நான் ஒன்றும் ரொம்ப ஸ்பீடெல்லாம் ஓடல, நார்மல் ஸ்பீடு, என்னுடைய ஃபிட்னஸ்க்காக தான் ஓடுறேன். ஸோ உடம்பை குறைக்கிறவங்க வாரத்தில் 3 அல்லது 4 நாள் அவசியம் இது போல் 5 கிலோமீட்டர் ஓடணும். ஓகே, நம்ம லாஸ்ட்டில் கண்டினியூ பண்ணுவோம். 5 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். உங்களை ஏமாற்றணும் அவசியம் எதுவும் எனக்கு கிடையாது. ஸோ இது வந்து 500 மீட்டர் கிரவுண்டு. இதை நான் 10 ரவுண்ட் பூரா அடிச்சிட்டேன். இப்படி தான் 5 கிலோமீட்டர் ஓடணும். நம்மளால் முடியும்னு நினச்சிட்டு ஓடினா கண்டிப்பாக முடியும். ஓடுற எல்லாத்துக்குமே உடம்புல வலி இருக்கும், மூச்சு அதிகமாக வாங்கும், நிற்கணும்னு தோணும், வயிற்று பகுதியில் வலி வரும். ஆனால் இதையெல்லாம் கடந்துட்டு ஓடுவது மகிழ்ச்சி. ஓடுவது என்னுடைய ஆரோக்கியத்தாக ஓடுகிறேன், என்னால் முடியும், ஐ கேன் டூ இட்னு நினச்சிட்டு ஓடுனா கண்டிப்பாக நம்மளால் முடியும். ஸோ அதுதான் ரொம்ப அவசியம். தொடர்ச்சியாக ஓடுங்கள். நன்றி. ஜெய் ஹிந்த்.